சென்னை அப்படின்னு ஒரு நிலப்பரப்பு, ஒரு இந்த மாநகரம் உருவானது பிரிட்டிஷ் காலத்துல தான் இல்லையா? சோ பிரிட்டிஷ் காலத்துல சென்னை என்னென்ன மாற்றங்களுக்கு உட்பட்டது, என்னென்ன வளர்ச்சிகள் அது பெற்றது? நவீன சென்னை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒரு பெண்ணிய பார்வையில நான் பார்க்கும் பொழுது இங்க நமக்கு கிடைச்ச கல்வி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். குறிப்பாக பெண்களுக்கு இங்க கிடைத்த கல்வி. ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பயல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திண்ணை பள்ளிகள் இங்க இருக்கதான் செஞ்சிருக்கு. அந்த திண்ணை பள்ளிகள் குறிப்பிட்ட சாதியினர் வசிக்கக்கூடிய தெருக்கள் அந்த சாதியை சேர்ந்த ஆண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய இடங்களாக தான் இருந்திருக்கு. ஆனா இங்க வந்து ஆங்கிலேயர் வந்த பிறகு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 100-150 ஆண்டுகள் வரைக்குமே வந்து ஆங்கிலேயர்கள் எதிர தெளிவா இருந்தாங்கன்னா இவங்களை ஆட்சி செலுத்தணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் தெளிவா இருந்தாங்க. ஆனா இங்க வந்து மத மாற்றம், மத போதனை இது போன்ற விஷயங்களை நம்ம செய்ய வேண்டாங்கிற முடிவை வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக அமைந்தது வந்து போர்த்துகீசியர்கள் இதை முயற்சி செய்து பார்த்து அது தோல்வியில் முடிஞ்சதுதான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 1820க்கு பிறகு மதமாற்றம் வந்து செய்து கொள்ளலாம். இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல குறிப்பாக மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆங்கிலேயர்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வருது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல. அப்ப அதற்கு பிறகுதான் பல்வேறு மிஷனரிகள் வந்து இங்க வராங்க. நம்ம சர்ச் மிஷன் சொசைட்டி, சிஎம்எஸ் வராங்க, லண்டன் மிஷன் சொசைட்டி, எல்எம்எஸ் வருது, இங்க எஸ்பிசிகே வருது, எஸ்பிஜிஏ வருது, இந்த மாதிரி பல்வேறு மிஷன்கள் உள்ள வருது. அப்ப இங்க வரும்பொழுது அவங்க இங்க எதிர்கொள்ற சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களை கூட இவங்க வந்து படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா நம்ம சொல்ற இந்த காஸ்ட் ஹிந்துஸ் அப்படின்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள், அவர்கள் வீட்டு பெண்களுக்கு தான் இங்க வலுக்கட்டாயமாக கல்வி மறுக்கப்படுதுங்கிறத அவங்க பாக்குறாங்க. அப்ப இது வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு சிக்கலா அவங்களுக்கு இருக்கு. ஹவு டு கோ அரவுண்ட் திஸ், இதை எப்படி வந்து நம்ம சமாளிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. அதுல பெரிய வெற்றியை கண்டது வந்து ஆண்டர்சனுடைய இணையரான மேரி ஆண்டர்சன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப எந்த சாதியை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4-5 குழந்தைகள் மட்டும் போறாங்க. இன்னைக்கு நம்ம சொல்ற பாரிஸ் கார்னர்ல தான் அந்த பள்ளி இயங்குது. இன்னைக்கு இருக்கிற ஆண்டர்சன் சர்ச் பக்கத்திலேயே தான் அந்த பள்ளி இயங்குது. அப்போ அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் ஒரு கட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் கல்வி கற்று ஒரு நிலைக்கு வரும் பொழுது நாங்க வந்து கிறிஸ்தவ மதம் தழுவுறோம் அப்படின்னு அவங்களே விருப்பம் தெரிவிக்கும் போது ஒரு மத மாற்றம் இங்க நடக்குது. அப்ப அந்த மத மாற்றத்தை பார்த்து அந்த பெற்றோர்கள் வந்து முதல்ல அச்சப்படுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஆண்டர்சன் அதை முயற்சி செஞ்சிருக்காரு. ஒரு 3 ஆண் குழந்தைகள் இந்த மாதிரி மதம் மாறி வந்திருக்காங்க. அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெரிய கேஸா நடந்திருக்கு. அந்த ஆண் குழந்தைகள்ல முக்கியமா ஒரு குழந்தை வந்து சாட்சி சொல்லுது, நான் விரும்பிதான் இந்த மதத்துக்கு வந்தேன், எனக்கு வந்து இந்த கல்வி ரொம்ப முக்கியம், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அப்போ பெற்றோர் வந்து இன்னையோட எனக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல தலைமொழிக்கிட்டு போறாங்க. அப்படி தலைமொழிக்கிட்டு போன அந்த குழந்தை தான் ராஜகோபால். அந்த ராஜகோபால் தொடங்கிய பள்ளிகள் தான் சென்னையில பல்வேறு